no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். Taste Daily. Taste the Daily. வணக்கம் சார். வணக்கம். கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை பொள்ளாச்சி சம்பவத்துக்கு பிறகு கோயம்புத்தூரை உலுக்கியிருக்கக்கூடிய ஒரு சம்பவம். அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் தான் திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆரம்பித்து அதே போல் திருவள்ளூரில் நடந்த ஒரு சிறுமி மீதான அந்த பாலியல் வன்கொடுமை. ஸோ அதை தொடர்ந்து நிறைய போக்சோ வழக்குகள் பதிவாகிட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்காரு. 2024க்கும் 2023க்குமே கிட்டத்தட்ட 50% மேலே வழக்குகள் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் அதிகமாயிருன்னு சொல்கிறாரு. தொடர்ச்சியாக இப்போ எடப்பாடி பழனிசாமியில் ஆரம்பித்து நயினா நாகேந்திரன், அண்ணாமலை, இப்போ தாவேகா சார்பாகலையும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சொல்லுங்கள் சார், இந்த கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை காவல்துறை நினச்சிருந்தா இந்த மாதிரியான சம்பவங்களை தடுக்கலாம். ஆனால் காவல்துறை திமுக ஆட்சியில் ஒரு மாதிரி மெத்தனை போக்கு கடைபிடிக்கிறாங்கன்ட்டு குற்றச்சாட்டம் தொடர்ச்சியாக வச்சுட்டு இருக்காங்க எதிர்க்கட்சிகள். எப்படி பார்க்குறீங்க அதை? காவல்துறை மெத்தனை போக்கு அப்படின்றத விட இந்த மாதிரி கொடுமைகள் அதிகமாக நடக்கிறது முக்கியமான காரணம் போதை, மது, கஞ்சா. இந்த போதையினால் நடக்கிற சம்பவங்கள் தான் அதிகம். ஏன் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்ற சம்பவம் நடக்குதுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மது, போதைகள், கஞ்சா இந்த இது பயன்படுத்துதல் அதிகமாகிட்டே போகுது. எல்லா வயதுமே பயன்படுத்த. ஆமாம், இதே அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை விட்டுருந்தார். 8% இருந்த இந்த சிறுவர்கள், இளைஞர்கள், மாணவர்களுடைய பயன்பாடு இன்னைக்கு 18% டபுளாக இருக்குது அப்படின்றது. இதுதான் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். குடும்ப வன்முறை, பெண்கள் முதல்ல ஒரு இதில் வன்முறை நடந்தால் அதில் முதல்ல பாதிக்கப்படுறது பெண்கள், குழந்தைகள் தான். மது வாங்க பணம் தரலன்னு அம்மாவை கொள்வது, அம்மாவே கொண்டவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் காரணம் குடும்ப வன்முறைக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது மது, போதை. அதே மாதிரி நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி கொளத்தூரில் ஜெயிலிருந்து வந்த ஒரு 3 பேர் கஞ்சா போதையில் கடுமையாக ரோட்டில் போகிறவனெலாம் வெட்டினது. அவனுக்கு பொழுது போலனா ரோட்டில் போகிறவனா வெட்டுவாங்க. பொதுவாக அந்த கஞ்சா போதையில் எல்லாமே சம்மந்தமே எல்லாமே ரோட்டில் போகிறாங்க வெட்டுறது, காரில் கண்ணாடி கல் எடுத்து அடிக்கிறது. அது உங்கள் மைண்டை காலி பண்ணுவாங்க. ஒரு வெறித்தனமாகவே இருக்கும். கஞ்சா அடிக்கிறவன் அவன் படிக்கிறதுக்காக அடித்தான்னு வச்சுக்கோங்க. முன்னெல்லாம் சொல்லுவாங்கள்ல, படிக்கிறவங்கலாம் கஞ்சா அடிப்பாங்க, படித்தவங்களாம் கஞ்சா அடிப்பாங்க. என்ன காரணம்னா, படிக்கிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வெறித்தனமாக இது பண்ணுறதுக்கு கஞ்சா யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வெயிட்டு போகிறதுக்கெல்லாம் கஞ்சா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரி முறுக்கத்தின ஒரு இதை கொடுக்கும். ஒரு சின்ன சந்தேகம் தான் சார். இப்போது கடலூர் வழியாக பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே மதுபானம் கடத்துறாங்கன்னா அங்கே ஒரு செக் போஸ்ட் போட்டு போலீஸ் எவ்வளோ மும்முரமாக தீபாவளி சமயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. கஞ்சா சர்க்குலேஷன் தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஒரு டீ கடையில் நின்று சிகரெட் குடிக்கிற மாதிரி நீங்கள் கஞ்சா கன்சூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் காவல்துறை ஏன் இந்த செயினை உடைக்க முடியலையா, இல்லை காவல்துறை கட்டுப்பாட்டை மீறி போயிடுச்சா? இப்போ எதிர்க்கட்சியில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதுதானே. இது ஒரு எல்லை மீறி போயிட்டு இருக்கு. அதாவது மெத்தஃபெட்டமைன், கொக்கைன் இந்த மாதிரியான பெரிய ட்ரக்ஸை தாண்டி இந்த கஞ்சாவுடைய யூசேஜ் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. இதை காவல்துறை ஏன் கட்டுப்படுத்த முடியலன்னு ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்களே. காவல்துறை ஓரளவு தாங்க பண்ண முடியும். காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு, பந்தோபஸ்து, இன்னும் பல பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு பக்கம். இதுக்கு தனியாக என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு ஒன்று போட்டு அதுவும் எனக்கு என்னென்னு இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். இன்னொரு பக்கம் கிங் பின்களுடைய ஆதிக்கம். அதாவது தமிழகம் ஹப்பாக மாறிட்டு வருது. ஏற்கனவே கவர்னர் அதோட எச்சரித்தார், ஞாபகம் இருக்கா? இலங்கையிலேருந்து கடத்துறது, ராமநாதபுரம் வழியாக இது இல்லாமல் ஆந்திராவிலேருந்து உள்ளே வர்றது, நம்ம தேனியில் இருக்கிறது, வெளிநாடுகள்லேருந்து உலர் கஞ்சான்னு ஒரு வகையான ஹை ப்ரொஃபைல் கஞ்சா, அதை கொண்டு அதை திருச்சி இல்லாட்டி கேரளா வழியாக உள்ளே கொண்டு வருது. இந்த மாதிரிலாம் பயங்கரமாக நடக்குது. இது இல்லாமல் மெத்தப்பட்டாங்க. அடிப்படை விஷயம் என்னென்னா வேலைவாய்ப்பு. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா அவர்கள் இந்த மாதிரி விஷயம் போக மாட்டாங்க. அப்போ வருமானம் தேடுறதுக்கு இந்த தொழிலில் மெத்தப்பட்டைன் விற்கிறது இந்த மாதிரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் போதை பழக்கத்துக்கு ஆளாயிட்டிங்கன்னா உங்களுக்கு போதை அடிக்கிறதுக்கு இது வேணும், காசு வேணும். நீங்கள் பிழைக்கிறது, போதை அடிக்கிறது எல்லாம் அதில் ஏதாவது வன்முறை பண்ணி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ்லாம் வருதுல்ல, அப்போ வழக்குக்கு போகிறதுக்கு வரத்துக்கு செலவு காசு, உங்களுக்கு போதை காசு, போலீஸ் பிடிச்சி மறுபடியும் உங்களை புட்டப் கேஸ் போடுவாங்க, இல்லாட்டி போடாமல் இருக்கிறதுக்கு இது. இந்த மாதிரி உங்களுக்கு பண தேவை அதிகரிச்சுட்டே போகும். அப்போ நீங்கள் ஒன்ஸு திருட ஆரம்பிப்பீங்க, ஜெயிலுக்கு போவீங்க. அந்த இதுலேருந்து ஒரு தொடர்புகள் கிடைக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே குற்றம்ன்றது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாகிடும். அது ஜெயில் வாழ்க்கையும் உங்களுக்கு சாதாரணமாகிடும். அதுதான் நீங்கள் அவனுங்க வெளியில் கஞ்சா அடிச்சுட்டு வெளியில் என்ன பண்ணியிருப்பானுங்க, அவ்வளோ நாள் அடக்கி இருந்த வச்சுட்டு அங்கே கொஞ்சம் கிடச்சிருக்கும் ஜெயிலுக்குள்ளே, இங்கே ஃபுல் கஞ்சா ஏற்றிருப்பான். ஏற்றினோன்னா அவனுக்குள்ளே ஒரு இது வந்திருக்கும்.
அந்த வெறியிலேயே போகிற வரவனெலாம் போட்டு அடிக்கிறது வெட்டுறதுன்னு பண்ணிவிட்டு வெட்டிட்டு இப்போ மறுபடியும் உள்ளே போயிடுவாங்கல்ல. சார் குறிப்பாக இந்த பாலியல் வன்கொடுமைகள் சார் இந்த மாதிரி குற்றங்கள் நடந்துட்டுருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துன்றீங்க. ஆனால் பெண்கள் மீதான இந்த பாலியல் வன்கொடுமைகள் குறிப்பாக இந்த இப்போ கோவையில் நடந்துக்கூடிய இந்த சம்பவம் சொல்லுங்கள் சார். இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு இப்போ எதிர்கட்சிகள்லாம் ரியாக்ட் பண்ண துவங்கிட்டாங்க. தமிழ்நாட்டிலேயே ஆல்ரெடி வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு இல்லை இதுவும் நீங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா இதோட ரிலேட் பண்ணி தான் கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரு 3 பேர் ஃப்ரெண்டுங்க போகிறீங்க, காரில் ஒரு ஆணும் பெண்ணும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரிமோட் ஏரியா. முடிஞ்சு போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இங்கெல்லாம் நிற்காதீங்க, கொஞ்சம் மோசமான ஏரியா அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லாட்டி உங்களுக்குள்ளே சிரிச்சிட்டு போவீங்க, பார் நைட்டு 10:30 மணிக்கு உட்காந்து காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்குன்னு போவீங்க. அவ்வளோதானே, காசிப் பேசிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அதை மீறி அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கணுன்னு கதவை திறக்க சொல்லி மிரட்டி, திறக்கலன்னு கல்லை வச்சு அடித்து கண்ணாடியை உடைச்சி திறந்து அந்த பையனை கத்தி முனையில் இது பண்ணி அவனை கத்தியிலலாம் வெட்டி அவனுக்கு காயமாகி இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் 3 பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்கன்னா அவர்கள் வந்து ஒரு மிருகத்தனமான ஒரு மனநிலையில் இருக்கணும். அதுக்கு போதை முக்கிய காரணமாக இருக்கும். இல்லாட்டி இந்த கூட்டு பாலியல்லாம் இந்த அளவுக்கு தேவை. 2வது அவர்கள் ஒரு சமூக விரோதிகளாக இது பல ஆண்டுகளாக இல்லாட்டி பல தடவை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு நபர்களாக இருக்கும். அந்த இடமும் வந்து குறிப்பாக ஒரு மாதிரி ஏர்போர்ட் பக்கத்தில் ரிமோட் ஏரியா 10 ஏக்கர் வரைக்கும் 10-15 ஏக்கருக்கு இதாக இருக்கும். பகலில் இந்த கிரிக்கெட்டு இதாக விளையாடுவாங்க. பெரும்பாலும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியான்னு. அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் நான் 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று, பெண்கள் ஆண்கள் கூட பழகக்கூடாதா? ஒரு பெண் தனியாக இரவில் வரக்கூடாதா? அந்த கேள்வியெல்லாம் ஓகே. இன்னொன்று, என்ன தான் நம்ம இது பண்ணாலும் இது மாதிரி ரிமோட் ஏரியாக்கள்லாம் பெரும்பாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு ஒன்று. ஏன்னா சமூக விரோதிகள் இருக்கிறது. 2வது, பெண்கள் இந்த மாதிரி இதில் இந்த SOS இந்த காவலன் செயலி இந்த மாதிரி விவகாரத்தில் இந்த இதெல்லாம் பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அந்த SOS ஆன் பண்ணியிருந்தால் உடனடியாக போலீஸ் உதவி வர்றதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். இப்போ அதுக்கும் நேற்று அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 3வது, நாம் எல்லோரும் இந்த சமூகத்தில் தான் வாழ்கிறோம். இந்த சமூக சீர்கேடு, சட்டம் ஒழுங்குடைய பிரச்சனை. நீங்கள் முதல்ல கேட்டிங்கல்ல, போலீஸால் தடுக்க முடியாதா? முடியும். மது, போதை இந்த மாதிரி சமாச்சாரங்களை தடுக்கிறதுன்றது போலீஸு நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் எல்லை மீறி போய்கிட்டு இருந்தால் போலீஸ் ஸ்ட்ரென்த்தும் ஒன்று இருக்கும், அது ஒரு பார்ட்டு. இன்னொன்று, இவர்களை பிடித்து கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணி இந்த போலீஸுடைய இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகுது. அப்போ இதை எல்லோரும் சேர்ந்து எல்லோருக்கும் பொறுப்பாக சேர்ந்து தான் பண்ணுற வேலையை பண்ணணும். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய அதிகாரிகள் இந்த ரோந்து பணிகளை அதிகரிக்கிறது, இந்த மாதிரி கஞ்சா இந்த விஷயங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணணும். இன்றைக்கி அதில் வந்து பெரிய சுணக்கம் இருக்குது. எனக்கு என்னென்ன கம்பேரிட்டிவ் அதிமுக ஆட்சியிலேருந்து இப்போ திமுக ஆட்சியில் வந்து இதுக்கு சுணக்கம் இருக்குன்னு சொல்கிறீங்களா? இல்லை, அதிமுக ஆட்சியிலும் இருந்தது, ஆனால் இப்போ அதீதமாக மாறிவிட்டு. ஏகே விஸ்வநாதன் இங்கே கமிஷனர் இருக்கும்போது சென்னையில் கஞ்சா விற்கிற வியாபாரிகளெல்லாம் ஓடி போயிட்டான், அதர் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டான், காஞ்சிபுரம் செங்கல்பட்டுன்னு ஓடி போயிட்டான். ஏன்னா இங்கே இருந்தால் அந்தளவுக்கு நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை அதெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கிறது, யார் கிங் பின்னு அவனை பிடிக்கிறது, அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணால் தான் நடக்கும். இது எதுவுமே இல்லைன்னா என்ன ஆகுறது? அதனால் இந்த விவகாரத்தில் வந்து பெண்கள் பாதுகாப்புன்றது தமிழ்நாட்டில் கேள்விக்குறி ஆகிட்டு வருதுன்றது யாரும் மறுக்க முடியாது. அது ரொம்ப டேஞ்சர். பெண்கள் மட்டும் இல்லை, நீங்கள் வெளியில் இப்போ மீண்டும் செல்ஃபோன் பறிப்பு, செயின் பறிப்புலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு வருது. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லையும் நீங்கள் அந்த வாகன தணிக்கை வந்து இந்த நம்பர் இல்லாத பிளேட் வண்டி ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயம் இப்போ தேர்தல் நேரன்றதுனால ரொம்ப இது பண்ணுறதில்ல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்குது. அதனால் எல்லோருக்கும் சேர்ந்தது தான் இந்த சமூகம். எல்லோரும் போலீஸும் எல்லா நேரமும் வரும்ன்றதும் பார்க்க முடியாது. அதே நேரத்தில் போலீஸுடைய கடமையை நம்ம மருத்துவம் ஆதரிச்சும் பேச முடியாது. ஆனால் இந்த சொன்னல இப்போ காவலன் செயலி இந்த மாதிரி விஷயங்களை குறித்த விழிப்புணர்வை போலீஸ் ஏற்படுத்தணும். எல்லா விஷயங்கள்லையுமே போலீஸ் வந்து சில விஷயங்களை அந்த கல்லூரிகள் லெவலில், பள்ளி மாணவர்கள் லெவலில் கொண்டு போகணும். இல்லை, இந்த இடத்துலையும் சொல்லியிருக்காங்க சார். இப்போ வந்து இது வந்து ஒரு கொடூரமான பாலியல் கொடுமை, கண்டிப்பாக இதை வந்து குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி தக்க நடவடிக்கை எடுக்குன்னு சொன்னாலும் நிறைய பேர்கிட்ட பேசும்போது 11 மணிக்கு அங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு நார்மலைஸான ஒரு கேள்வியை வந்து கேட்குறாங்க. இதனால் இது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு அங்கே போகக்கூடாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அவங்க வந்து ஒரு ஆண் நண்பர் பெண் தோழி போயிருக்காங்க, இதே ஒரு கணவன் மனைவி போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு, இந்த டைமுக்கு தான் போகணும், இந்த டைமுக்கு போகணும்னு இல்லை, சுதந்திரம் இருக்குது எல்லாருக்கும், அந்த இடத்துக்கு போகலான்னு இருக்காங்க. ஆனால் இன்னொரு தரப்பு பேசும்போது 11 மணிக்கு ஏன் அங்கே போனாங்க, அங்கே போகாமல் இருந்திருந்தால் இந்த மாதிரியான சம்பவம் நடக்காமல் தப்பிச்சிருக்கலாமே, இது போன்ற கேள்விகள்லாம் ரிப்பீட்டடாக வருதுல்ல சார், அதை எப்படி பார்க்குறீங்க? இது கொஞ்சம் முள்ளு மேலே நடக்கிற மாதிரி தான். கொஞ்சம் மாற்றி பேசுனீங்கன்னா உங்களை வேறு லிஸ்ட்டில் பழமைவாதி, ஆணாதிக்கவாதின்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க.
நான் தான் முதல்ல சொன்னேன்ல, நம்ம எல்லோரும் இந்த சமூகத்தில் தான் இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. எல்லா இடமும் பாதுகாப்பான இடம்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன பேச்சுன்னு கேட்கவும் முடியாது. அது சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, அது அவங்களுக்கு சுதந்திரம், அது அவர்களுடைய சுதந்திரம். அதனால் நீங்கள் சம்பவம்னா இந்த மாதிரி விஷயம் நடக்குது அளவுக்கு ஒரு மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு இருக்குன்றது தான் பிரதானம். இது முதல்ல அதை தான் பார்க்கணும். அதற்கு பிறகு தான் இந்த மாதிரியான விஷயங்கள். அதை தான் நான் சொல்கிறேன். இதை சரி பண்ண வேண்டியது காவல்துறை, அரசு. அதோடு சேர்ந்து காவல்துறைக்கு சமூக பொறுப்பு இருக்குது. என்னது? கஞ்சா போதை பழக்கங்களை தடுக்கக்கூடிய வேலை. இது ஒரு பார்ட்டுனா, இன்னொரு பார்ட்டு கல்லூரி, பள்ளிகள், மாணவர்களிடையே, இளைய சமுதாயத்தினிடையே 2 விஷயத்தை கொண்டு போகணும். ஒன்று போதை பழக்கத்துக்கு எதிரான சிந்தனையை கொண்டு போகிறது. 2வது கல்லூரிகளில், பள்ளிகளில் இந்த போதை ஆட்கள் நுழைகிறார்கள், அவர்களையே வியாபாரிகளாக மாற்றுகிறார்கள். அந்த இதை தடுக்கிற வேலை பண்ணணும். பெண்கள் பாதுகாப்புன்னு வரும்பொழுது பெண்களுக்கு இந்த காவலன் செயலி இந்த மாதிரி இதில் வந்து எப்படி பயன்படுத்தணும், அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. இதெல்லாம் அவர்கள் சண்டை போட்டுக்கிட்டு அந்த கண்ணாடியை உடைக்கிற அந்த டைமில் அந்த பொண்ணு காவலன் செயலியை அழுத்தி இருந்தால் உடனடியாக போலீஸ் அங்கே போயிருக்குமே சார் அப்படின்னு ஒரு அதிகாரி சொன்னார். அதுவும் கரெக்டு தான். இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்துக்கு பிறகு இந்த கோவை சம்பவம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இப்போ எதிர்கட்சி அரசியல் ரீதியாக திமுகவுக்கு நெருக்கடி, காவல்துறைக்கும் நெருக்கடி. இது தேர்தல் நேரம் என்பதால் கூடுதல் கவனமும் பெறும். அதனால் இதுக்கு இவர்கள் அவர்கள்ன்றதை பொறுப்பாகிறத விட்டுட்டு இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கான ஒர்க்கை பண்ணணும். காவல்துறை இனிமேலாவது இந்த மாதிரி விவகாரங்களில் ரோந்து பணிகளை, இந்த மாதிரி ரிமோட் ஏரியாவில் ரோந்து பணிகளை அதிகப்படுத்துறது. இல்லாட்டி அந்த சைடு ரோந்து இருந்தாலே ஏன் வண்டி நிற்குதுங்க, இங்கே என்ன நேரத்துக்கு இது பண்ணிக்கிறீங்க? பீச்சில் பாருங்கள், அடிக்கடி இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருந்தது. 10 மணிக்கு மேலே யாரையும் அதில் சில பேர் சண்டை போடுவான். என்னுடைய தனி உரிமை, நீ ஏன்டா செயின் எடுத்துகிட்டு போனால் ஏன்டா தான் வந்து நிற்கணும், அப்புறம் எங்கே தனி உரிமை? அதனால் நான் அவங்க நல்லது தாங்க சொல்கிறேன், கிளம்பி வரணும். அங்கே சில நேரம் சண்டை போடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டாங்களா, ஓராண்டுன்னு நீங்கள் போட்டுருந்தானுங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அவன் என்னன்னா திட்டுவான், டேய் பள்ளி மூஞ்சி, டேய் மறுநாள் மன்னிப்பு கேட்கணும். இல்லை ஜோக் என்னென்னா இவங்க ஆனால் புருஷன் முன்னாடியே கிடையாதுன்றது தான் அதில் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம். ரோந்து பணிகளை அதிகப்படுத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்காணிக்கணுன்றது தான் அது காவல்துறைக்கும் இதில் பொறுப்பு இருக்குன்றது தான் நம்மளுடைய முக்கியமான இதுவாக பார்க்கணும். நேரம் ஒதுக்கீடு குறித்து நிறைய தகவல் பார்த்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். Taste the Daily.